தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா? சத்தியமா இல்லை. எங்க சுதந்திரமா இருக்கு? ஏதாச்சும் சுதந்திரமா நீங்க பேச முடியுமா? எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க, உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா? முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைவ் ஃபீட் காட்டணும். மோடிஜி வந்தாருன்னா 7 மினிட்ஸ்க்கு மேல ஏன் காட்டுற, ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை கொண்டு அநியாயம் பண்றேன். ஆனா உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லனேன். அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல, உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்க பண்ண முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க. இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க திமுக, வச்சு செஞ்சிருவாங்க. தண்ணி லாரி, ஆள் இல்லாத லாரி, இதெல்லாம் 1970-80 பார்த்ததுதான். நீங்களா 2 வீலர்ல போற ஆளுங்க, ஹெல்மெட்டை போட்டு 2 வீலர்ல பாவமா போவீங்க. அப்படிலாம் நீங்க எதுக்க முடியாது. தமிழ்நாட்டுல அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன். அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை. ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும். நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? டாக்குமெண்ட்டும் அண்ணே ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ்